இன்னும் இல்லை, நீ என்ன பண்ணு, உன்னை காப்பாற்றினதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் இந்த சைவர்களுக்கும் தமிழுக்கும் நீ எவ்வளவோ செய்யணும், அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதுனி அப்படின்னாராம். சங்கராச்சாரியார் கட்டளையிட்ட பிற்பாடு அப்படியே சிறந்த சிவப்பழமா மாறி அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறாரு. அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா நீங்களா? அற்புதமா இருக்கும். ஆமா, அற்புதமா இருக்கும் அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதுந்து. அதுக்கு மூல காரணகர்த்தா யாருன்னு சொன்ன மகன் காஞ்சி பெரியவர் தான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள், குரு சிஷ்யன்றதோட அதை எப்படின்னு சொல்ற, சுந்தர சிவபெருமானம் எப்படி அந்த மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். சுந்தர சிவபெருமான நண்பர்களா இருந்தாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும், அதாவது என்னன்னா அளவில்லாம அளவு வாழுவாங்க. சங்கர மரத்தில் போய் உட்காந்து எல்லாரும் இவங்க பேசுறத வேடிக்கை பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி பேசுவாங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் என்ன பண்றாரு, வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பெரியவா கிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்றாரு. சொல்லு அப்படின்னாரு. இல்ல, சிவபெருமான் வந்து உபமன்ய முனிவருக்காக என்ன கடலை உற்பத்தி பண்ணி கொடுத்தாரு? பால் கடல். அது என்ன பேரு? பால் கடல். பால் கடல் எப்படி இருக்கான்? பால் எப்படி இருக்கான்? வெள்ளையா இருக்கான். பாற்கடலை உண்டாக்கி கொடுத்தாரு சிவபெருமானு. ஆனா அந்த பாற்கடல் வந்து நீல நிறமா இருக்குது, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு பெரியவரை. யாரு? கண்ணதாசன். அப்படியா, சரி இருக்கட்டும், இதுக்கு வந்து உனக்கு ஏத்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. வேற வேற கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆகி போச்சு. பேசிட்டு இருக்கும்போது இவரு பெரியவர் ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னாரு, இது வரைக்கும் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்ட்டு இவர் உள்ளுக்குள்ளே குழம்பிக்கிட்டே இருக்கிறாரு கண்ணதாசன். அப்போ என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய மார்வாடி நகைக்கடை ஓனர் அவர் என்ன பண்ணுறாரு, காஞ்சி பெரியவருடைய பக்தர் அவரும். அவர் என்ன பண்ணுறாரு, தட்டில் பழம் பூ எல்லாம் எடுத்துக்கின்னு நல்லா ஒரு சின்ன இதில் வந்து ஒரு மரகத கல் வச்ச ஒரு மோதிரம் ஒன்று எடுத்துட்டு வர்றாரு. எடுத்தாந்து பெரியவா காலில் வச்சு, அவருக்கு ஏதோ வியாபாரத்தில் சிறப்பான லாபம் வந்துதான், அதுக்கு வந்து அவர் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பச்சைக்கல் மோதிரத்தை எடுத்தாந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே இவர் வாங்கி அப்படி கீழே வச்சுங்கிறாங்க. வச்ச உடனே அவர் வந்து மரத்தால் கூப்பிட்டாராம். நீ போய் கறந்த பசும்பால் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாராம். எடுத்துகிட்டு வாடான்னு சொன்ன உடனே இந்த மார்வாடிக்கு மூச்செல்லாம் செத்து போச்சான். பெரியவா வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டாரு. நான் எடுத்து போய் தட்டை வச்ச உடனே பசும்பாலை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டமாக, இந்த நவரத்தின கல்லில் பச்சை கல் இருப்பாரு, அதை எடுத்து பாலில் போட்டமாக அது நல்ல கல்லா இல்லை டூப்ளிகேட் கல்லான்றதை கண்டுபிடிக்கும். நல்ல கல்லா இருந்தமாக பால் வந்து பச்சை நிறமா மாறும். பால் என்ன நிறமா மாறும்? பச்சை நிறமா மாறும். இவர் போய் பசும்பாலை எடுத்துன்னு வான்னு சொன்னோன்னே இவர் மார்வாடிக்கு உறுதல் ஆகி போச்சு. ஐயோ, நான் பெரியவா நம்மளை சோதிக்கிறாரு, அப்போ நம்ம என்னதான் தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு தெரியும் சொல்லு. இவர் அப்படியே உள்ளுக்குள்ள மனசெல்லாம் பேசிக்குது. ஒரு மாதிரி என்ன பண்ணு வயத கலக்குது, நம்மளை பெரியவா இப்படி நினச்சிட்டாரு, டூப்ளிகேட் ஏதாவது கொடுத்துட்டோமோன்ட்டு அவர் மனசில். அப்புறம் மரத்தால் எடுத்துகிட்டு வந்து பசும்பாலை எடுத்தாந்து வச்சாங்க. இந்த பசுங்கள் மோதத்தை தூக்கி அதில் போட்டா இருப்பாரு. போட்ட உடனே பால் பச்சையாக மாறிடுச்சு. பச்சையாக ஏன் மாறுச்சுன்னு சொன்னமாக, ஒரிஜினல் கல்லை போட்டவங்க அந்த கலரில் பால் மாறிடும். அதனால தான் ராகு பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இடத்துல இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்கிற திருநாகேஸ்வரம். அவர் மேலே பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா நீல கலரில் வரும் பால். யாராவது பார்த்துக்கிறீங்களா? எப்பாவது வாய்ப்பு கிடைச்சா போய் பால் அபிஷேகம் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு 500 ரூபாய் காட்டிங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அந்த இல்லை சாயங்காலம் 5 மணிக்கு போனீங்கன்னா அந்த பால் அபிஷேகத்தை பார்க்கலாம். எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நாக பெருமான் மேலே வந்து ராகு மேலே பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பண்ண உடனே அப்படியே வெளிர் நீல கலரில் பால் கீழே இறங்கும். நிஜமான இது. அவர் உடம்புல போன உடனே அந்த ஒரிஜினல் கல்லில் செய்யப்பட்ட சிலை, ஒரு சிலை, ராகுனுடைய சிலை, ராகு ஸ்தலம் அது திருநாகேஸ்வரம். அவர் மேலே அபிஷேகம் பண்ண உடனே அப்படியே நீல கலரில் வரும் பால். அந்த மாதிரி இந்த மோதிரத்தை பாலில் போட்டோன்னா பச்சை கலர் ஆகிடுச்சு. இவருக்கு மார்வாடிக்கு வைத்தாலும் பிரசித்தம். ஐயோ, நம்மளுமே தப்பை நினச்சிட்டாரு, என்ன எனக்கு தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க உடம்பெல்லாம் பார்த்துருதான். மார்வாடிக்கும் அவர் கூட ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவர் இன்னும் அது பண்ணுறாரு, என்னடா இதுன்ட்டு. அப்போ இந்த பாலை எடுத்து கண்ணதாசனை கூப்பிட்டாராம். இதை பாரு, பச்சை கல்லில் போட்ட உடனே பால் என்னாச்சு? பச்சை கலராக மாறிடுச்சு. திருப்பார் கடலில் யார் இருக்குது? பெருமாள் பள்ளி போட்டுக்கிறாரா, அதனால தான் அது நீல கலரில் இருக்குது அப்படின்னாராம். ஏன்னா அவர் நீலமேனி கண்ணன், அதனால நீல கலரில் இருக்குதான் கடல் அப்படின்னு சொன்ன உடனே
அற்புதமாக அவர் என்ன சொல்கிறாரு, இதை கேட்ட உடனே நாம் கேட்ட கேள்விக்கு 3 மணி நேரம் பொறுத்து ஒரு டெமாக்ரேஷனோட நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் மனசில் அப்படியே கீழே விழுந்து காலில் விழுந்து வணங்குறாராம். நான் உன்னுடைய பித்தனாவே மாறிட்டேன் அப்படின்ட்டு பெரியவர்கிட்ட சொல்லிட்டு அந்த நேரத்தில் எழுந்த பாடல் தான் ஒரு சினிமாவுக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. இந்த பாட்டை இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே எழுதினாரா அந்த பாட்டை. அவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய கவிஞருக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு பெரியவர். ஏன்னா இன்னைக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாரும் படித்து நன்மை இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவ்வளோ பெரிய அறிவாளி இவன் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி காப்பாற்றி விட்டாராம். கண்ணதாசனா ஆமாம் 57 வயசுல போயிட்டாரு. அவங்களும் அவ்வளோதான். அதெல்லாம் அதோட ஒன்றுமே தப்பு தாண்டாவே பண்ணாத மகான் கோவிந்தராஜன் அப்படிதான் போனாரு. சீர்காழி கோவிந்தராஜன் அவங்களாம் வந்து கொஞ்சோண்டு வினை இருந்ததுமா, அந்த வினை தீர்ந்தவுடனே போயிடுறாங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு வினை இருந்தது, வினை முடிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி கண்ணதாசனுக்கும் கொஞ்சமாக வினை இருந்தது. 57 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் போய் எவ்வளோ காலம் ஆச்சு. இன்னும் கண்ணதாசனை பேசாத நாள் கிடையாது, சொல்லாத நாள் கிடையாது. எல்லார் வாயிலுமே ஒரு கண்ணதாசனுடைய பாடல்கள் தான். அந்த மாதிரி அற்புதமான இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அந்த பாடலை எழுதினாராம். எப்படி இருக்குன்னு பாரு. இதை கேட்குற போது ஒரு பாடலுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கங்கள் கிடைக்குதான். கண்ணதாசனுடைய பாடல்கள் எங்கேயாவது ஒன்று கேதர் பண்ணும்போது அதை வச்சு ஒரு பாட்டை எழுதுவாராம். அந்த மாதிரி எழுதின பாடல் தான் அந்த திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய ஸ்ரீமன் நாராயணன்ற பாடல். இவர் அந்த விளக்கி காமிச்ச உடனே அற்புதமான இந்த பாடல் எழுதுகிறார். திருச்சிற்றம்.